மக்களே, இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் பணியாரம் மாதிரி சுட போகிறேன். அதுக்கு கோதுமை மாவு அரிசி மாவு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் இந்த வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பொடிசு பொடிசாக ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன்னா சாயங்காலம் போல் சுடலாம். இப்படி ஸ்லைஸ் பண்ணோன்னா இப்படி தூள் மாதிரி வந்துடும். பார்த்துக்கோங்க, இப்படி தான் நான் ஸ்லைஸ் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. அம்மா நானும் லைவ் இல்லை, இப்படி தான் ஸ்லைஸ் பண்ணி இதை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த தண்ணியை சேர்க்கணும். ஆமாம் மக்களே. கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதனால் இப்போ மணி 4 போகுது. அதனால் போய் எங்கள் அம்மா வீட்டில் தான் போய் மேல் கழுவணும். ஏன்னா இங்கே என் பாத்ரூம்லலாம் தண்ணி வராது. நம்ம தண்ணி எடுத்து வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலியே தூங்கிட்டுருக்கு. அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம துணியை எடுத்துகிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடுவோம். வாங்க. சோப்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்படி போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வேலையே நம்மளால் பார்க்க முடியல அப்படின்ட்டு. இருந்தாலும் அம்மா வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கிட்டு போய் குளிச்சுக்கிட வேண்டியதான். குளிக்க போனேன். இந்த பீக்கங்க வெட்டி தந்திருக்காது. இது நாளைக்கு சாயங்காலம் டயாலிஸ் முடிச்சுட்டு வரோம் பற்றியெல்லாம் அப்போ சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு. சரி, நம்ம இப்போ தலையை சீவிட்டு பணியாரம் சுடலாம். மாவு இப்படித்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஊற்றி பார்ப்போம். பணியாரம் ரெடி. எப்போதுமே இந்த சென்ட்ரு இது வேகமாகவே வெந்துருது. பார்த்துக்கோங்க, ஏன்னா தீ அந்த அளவுக்கு போகுது. நம்ம ஃபஸ்ட்டு இதை தாத்தாவுக்கு வச்சிருவோம். தாத்தா உசுரோடு இருக்கும்போது எனக்கு சப்பாத்தி சுட்டு தந்திருக்காவ, வடை சுட்டு தந்திருக்காவ. அதனால் நான் அவளுக்கு பணியாரம் சுட்டு தந்திருக்கேன். வாயை மூடு. இது எங்கள் வீட்டுக்கு போகுது. இந்த பணியாரம் சுட்டுட்டேன். இது எங்கள் அப்பாவுக்கு என் தம்பிக்கெலாம் கொண்டு போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பல்லு இல்லை. பார்த்துக்கோங்க, கடவாப்பல் நிறையவே இல்லை. அதனால் அவியெல்லாம் கடினமான பொருட்களை கடித்து சாப்பிட முடியாது. நான் சாப்பிட்டா தான் சுட்டிருக்கேன். போய் கொடுத்துட்டு வாரேன். பார்த்துக்கோங்க, நாங்கள் டியூஷன் போகிறோம். போய் டியூஷன் விட்டுட்டு வாரேன். இதுதான் சாயங்காலம் வேலை எனக்கு.